வணக்கம். என்எம்எம்எஸ் தேர்வுக்காக நீங்க எல்லாரும் ரொம்ப தீவிரமா படிச்சுட்டு இருப்பீங்க. போன உரையாடல்ல நாம 7ஆம் வகுப்பு அளவீட்டியல் பத்தி பார்த்தோம். இப்போ 8ஆம் வகுப்பு பாடத்துல இருக்கிற அளவீட்டியல். அத கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். உங்க அறிவியல் புத்தகம் கையில இருக்குல்ல, சில முக்கிய குறிப்புகள் வரும். அத அப்பப்போ நோட் பண்ணிக்கோங்க. கண்டிப்பா. ஏன்னா இந்த என்எம்எம்எஸ் தேர்வுல நேரடியா கேக்குறத விட நீங்க எப்படி கான்செப்ட புரிஞ்சிருக்கீங்கன்னு சோதிக்கிற மாதிரி தான் நிறைய கேள்விகள் வருது. சரிதான். சரி, அப்போ இந்த 8ஆம் வகுப்பு அளவீட்டியல்ல எதை நாம முக்கியமா பார்க்கணும்? போன வருஷ கேள்வித்தாள்களை பார்த்தா சில பദ്ധதிகள் திரும்ப திரும்ப வருது மாதிரி தெரியுது. ஆமா, நீங்க சொல்றது கரெக்ட். முதல்ல நம்ம இந்த எஸ்ஐ அழகுமுறை இருக்கு இல்லையா, அது இன்னும் கொஞ்சம் நல்லா புரிஞ்சுக்கணும். அதாவது உலகம் பூரா சயின்டிஸ்ட் ஒரே மாதிரி அளக்கணும் அப்படிங்கிறதுக்காக 1960ல பாரிஸ்ல ஒரு மாநாடு நடந்துச்சு. ஆமா ஆமா, கேள்விப்பட்டிருக்கேன். சிஸ்டம் இன்டர்நேஷனல் அதானே? அதுதான் சிஸ்டம் இன்டர்நேஷனல். அதுல தான் இந்த எஸ்ஐ முறையை ஏத்துக்கிட்டாங்க. அப்போ இந்த எஃப்ஐ முறைக்கு முன்னாடி என்னென்ன முறைகள் இருந்துச்சு? எஃபிஎஸ், சிஜிஎஸ், எம்கேஎஸ்னு கேள்விப்பட்டிருக்கேன். அத பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. ஆமா, எஸ்ஐக்கு முன்னாடி பல நாடுகள்ல பல மாதிரி இருந்துச்சு. எஃபிஎஸ்ங்கிறது அடி, பவுண்ட், வினாடி. இது பிரிட்டிஷ் முறை. சிஜிஎஸ்னா சென்டிமீட்டர், கிராம், வினாடி. எம்கேஎஸ்னா மீட்டர், கிலோகிராம், வினாடி. இது ரெண்டும் மெட்ரிக் முறைகள். ஆனா உலகம் பூரா அறிவியல், வியாபாரம் இதுக்கெல்லாம் ஒரு பொதுவான சீரான முறை வேணும்னு தான் இந்த எம்கேஎஸோட மேம்படுத்தப்பட்ட வடிவமான எஸ்ஐ முறைய கொண்டு வந்தாங்க. அருமை. இதுல மொத்தம் 7 அடிப்படை அளவுகள் இருக்கு. 7ஆம் வகுப்புல நீங்க நீளம், நிறை, காலம் பத்தி படிச்சிருப்பீங்க. ஆமா. இப்போ அதோட சேர்த்து வெப்பநிலை, மின்னோட்டம், பொருளின் அளவு, அப்புறம் ஒளிச்செறிவுன்னு இன்னும் 4 அடிப்படை அளவுகளையும் தெரிஞ்சுக்கணும். ஓ, 4 புதுசா? ஆமா, அதோட அலகுகளையும் பார்க்கணும். கெல்வின், அதாவது கே, ஆம்பியர் ஏ, மோல் MOL, அப்புறம் கேண்டில்லா CD. உங்க புத்தகத்துல அட்டவணை 1.1 இருக்கும் பாருங்க, அதுல இது தெளிவா இருக்கும். சரி சரி. அப்போ இந்த 4 புது அடிப்படை அளவுகள் தான் இந்த வருஷ பாடத்துக்கு முக்கியம்னு சொல்றீங்க. ஒவ்வொன்றையும் கொஞ்சம் சொல்லுங்களேன். சொல்றேன். வெப்பநிலைனா ஒரு பொருள் எவ்வளவு சூடா இருக்கு இல்ல சில்லுன்னு இருக்குன்னு சொல்ற அளவு. அதோட எஸ்ஐ அலகு கெல்வின், கே. கெல்வின், ஓகே. மின்னோட்டம் ஒரு கடத்தி வழியா, அதாவது ஒரு வயர் வழியான்னு வச்சுக்கோங்களேன், ஒரு வினாடியில எவ்வளவு மின்னூட்டம் சார்ஜ் பாயுதுங்கிறது. ஓ, எலக்ட்ரான்ஸ் ஓடுற வேகமா? கிட்டத்தட்ட அப்படி வச்சுக்கலாம். இதோட சமன்பாடு ரொம்ப முக்கியம், குறிச்சுக்கோங்க. I = Q/T. I சமம் Q வகுத்தல் D. ஆமா, இதுல ஐனா மின்னோட்டம், அதோட அலகு ஆம்பியர் ஏ. Qங்கிறது மின்னூட்டம், அலகு கூலும் C. T நேரம், வினாடியில. இது அளக்க ஏதாச்சும் கருவி இருக்கா? இருக்கு. அம்மீட்டர்னு ஒரு கருவி இருக்கு. அதை வச்சுதான் மின்னோட்டத்தை அளப்பாங்க. உங்க புக்ல கூட ஒரு கணக்கு இருக்கும் பாருங்க. 10 வினாடியில 2 கூலும் பாஞ்சா மின்னோட்டம் என்னன்னு. ஆமா, பார்த்தேன். 0.2 ஆம்பியர்னு வருது. சரி, அடுத்து பொருளின் அளவு மோல். அது என்னது? பொருளின் அளவு, அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ். இது ஒரு பொருள்ல எவ்வளோ சின்ன சின்ன துகள்கள், அதாவது அணுக்கள் இல்ல மூலக்கூறுகள் இருக்குன்னு கணக்கு சொல்றது. அதோட எஸ்ஐ அலகு தான் மோல். 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 இது கொஞ்சம் கெமிஸ்ட்ரி மாதிரி இருக்கே. ஆமா, வேதியியல்ல இது ரொம்ப அடிப்படையான ஒண்ணு. ஒரு மோல் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட பெரிய எண்ல துகள்கள் இருக்குன்னு அர்த்தம். 6.023 பெருக்கல் 1023 துகள்கள். அப்பா, 6.023 பெருக்கல் 1023. பெரிய நம்பரா இருக்கே. ஆமா, ரொம்ப பெரிய எண். இந்த எண்ணுக்கு ஒரு பேர் கூட இருக்கு, அவகேட்ரோ எண். அவகேட்ரோ எண் ஞாபகம் வச்சுக்கிறேன். சரி, 4வதா சொன்னீங்களே ஒளிச்செறிவு. ஒளிச்செறிவு, லியூமினஸ் இன்டென்சிட்டி. இது ஒரு ஒளி மூலத்துல இருந்து, உதாரணமா ஒரு பல்பு இல்ல மெழுகுவர்த்தி, அதுல இருந்து ஒரு குறிப்பிட்ட திசையில எவ்வளவு பிரகாசமா ஒளி வருதுங்கிற அளவு. இதோட எஸ்ஐ அலகு கேண்டிலா, CD. ஒரு சாதாரண மெழுகுவர்த்தியோட வெளிச்சம் கிட்டத்தட்ட 1 கேண்டிலா இருக்கும்னு சொல்லுவாங்க. ஓ, அப்படியா? இதை எப்படி அளப்பாங்க? இதுக்கு ஒளிமானி, அதாவது போட்டோமீட்டர்னு ஒரு கருவி இருக்கு. சரி, இந்த 7 அடிப்படை அலகுகள் இல்லாம பாடத்துல தலக்கோணம், திண்மக்கோணம்னு 2 வருதே, அது என்ன? அது அடிப்படை அலகு இல்லையா? இல்ல, அது அடிப்படை அலகுகள் இல்ல. ஆனா ரொம்ப முக்கியமானவை. அத வழி அளவுகள், டிரைவ்டு குவான்டிட்டிஸ்னு சொல்லுவாங்க.
தலக்கோணம் பிளேன் ஆங்கிள்னா 2 கோடுக்கு நடுவுல இருக்கிற கோணம். 2 கோடுகள் இல்லனா 2 தளங்கள் சந்திக்கிற இடத்துல உருவாகிற கோணம். அதோட எஸ்ஐ அலகு ரேடியன், RAD. ரேடியன் டிகிரில தானே நம்ம கோணத்தை அளப்போம். நாம பொதுவா டிகிரி பயன்படுத்துவோம். ஆனா அறிவியல் கணக்கீடுகளுக்கு, குறிப்பா வட்டத்தோட சம்பந்தப்பட்ட கணக்குகளுக்கு ரேடியன் தான் எஸ்ஐ அலகு. ஒரு முக்கியமான தொடர்பு இருக்கு. பை ரேடியன் ஈக்குவல் டு 180 டிகிரி. இதை ஞாபகம் வச்சுக்கணும். அதே மாதிரி திண்ம கோணம் சாலிட் ஆங்கிள்னா ஒரு புள்ளியில உருவாகிற முப்பரிமாண கோணம். உதாரணமா ஒரு கூம்புல அதோட உச்சியில உருவாகிற கோணம். இல்லனா ஒரு டார்ச் லைட் அடிச்சா அந்த ஒளி போற கூம்பு மாதிரி இருக்குமே, அதோட கோணம். அதோட எஸ்ஐ அலகு ஸ்டெரேடியன், SR. ஓகே, ரேடியன், ஸ்டெரேடியன். ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா 1995 வரைக்கும் இத துணை அலகுகள்னு சொன்னாங்க. அப்புறம்தான் வழி அலகுகள் பட்டியலுக்கு மாத்துனாங்க. அறிவியல் புரிதல் மாற மாற வகைப்பாடும் மாறுது பாருங்க. புதுசா இருக்கு. அடுத்து நேரம் அளக்கிற கடிகாரங்கள் பத்தி சில விஷயம் சொல்லியிருந்தீங்க. குவார்ட்ஸ், அணுக்கடிகாரம்னு. அதுல என்ன முக்கியம்? ஆமா, நேரத்தை அளக்குறதுல துல்லியம் எவ்வளோ முக்கியம்னு நமக்கு தெரியும். நம்ம சாதாரணமா கையில கட்டுற கடிகாரம் இருக்குல்ல, அது குவார்ட்ஸ் கடிகாரம். அதுவே ரொம்ப துல்லியமானது தான். அதோட துல்லியம் 10⁹ வினாடிக்கு ஒரு வினாடி. அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 30 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் ஒரு வினாடி வித்தியாசம் வரும். அடேங்கப்பா, நம்ம கடிகாரமே அவ்ளோ துல்லியமாவா இருக்க? அப்போ அணுக்கடிகாரம்? அணுக்கடிகாரம் அட்டாமிக் கிளாக் அதை விட பல மடங்கு துல்லியம். அது அணுக்கள் ஒரு குறிப்பிட்ட விதத்துல அதிர்றத வச்சு நேரத்தை கணக்கிடுது. அதோட துல்லியம் 10⁻13. வினாடிக்கு ஒரு வினாடி. நினைச்சு பார்க்கவே முடியலையே. ஆமா, பல லட்சம் வருஷத்துக்கு ஒரு வினாடி கூட அதுல பிழை வராது. இதனால தான் GPS மாதிரி ரொம்ப ரொம்ப துல்லியமான நேரம் தேவைப்படுற இடங்கள்ல அணுக்கடிகாரங்களை பயன்படுத்துறாங்க. ஓ, ஜிபிஎஸ்ல கூடவா? அப்போ இந்த துல்லியத்தன்மை, நுட்பம்னு 2 வார்த்தை வருது அடிக்கடி. ஆக்யூரசி, பிரெசிஷன். இதுக்கு என்ன வித்தியாசம்? இதுல குழப்பம் வர மாதிரி இருக்கே. தேர்வுல இது எப்படி கேட்பாங்க? இது ரொம்ப முக்கியமான கேள்வி. என்எம்எம்எஸ் தேர்வுல இத வச்சு குழப்புற மாதிரி கேள்வி வரலாம். துல்லியத்தன்மை ஆக்யூரசி அப்படின்னா நாம அளந்த மதிப்பு உண்மையான மதிப்புக்கு எவ்வளோ பக்கத்துல இருக்கு அப்படிங்கிறது. சரி, உண்மையான மதிப்புக்கு எவ்ளோ கிட்ட இருக்குன்றது. ஆமா, ஆனா நுட்பம் பிரிசிஷன் அப்படின்னா நாம திரும்ப திரும்ப ஒரு விஷயத்த அளக்கும்போது அந்த அளவுகள் எல்லாம் ஒண்ணுக்கொன்னு எவ்வளோ நெருக்கமா இருக்குங்கிறது. ஓ, அளவுகள்லாம் ஒரே மாதிரி வருதான்னு பாக்குறது. கரெக்ட். உதாரணத்துக்கு ஒரு வில்லம்பு போட்டி நடக்குதுன்னு வைங்க. ஒருத்தர் 5 அம்பு எய்றாரு. 5மே இலக்கோட மையத்துக்கு கொஞ்சம் தள்ளி, ஆனா ஒண்ணு மேல ஒண்ணு ஒரே இடத்துல குவியலா விழுது. ஆமா. அப்போ அவரோட குறி நுட்பமானது. ஏன்னா எல்லா அம்பும் ஒரே இடத்துல இருக்கு. ஆனா அது துல்லியமானது இல்ல. ஏன்னா இலக்கோட மையத்துல படல. ஓ, புரிஞ்சுது. மையத்துல பட்டாதான் துல்லியம், ஒரே இடத்துல பட்டா அது நுட்பம். சரியா சொன்னீங்க. தேர்வுல இந்த மாதிரி ஒரு சூழ்நிலைய கொடுத்து இதுல துல்லியத்தன்மை இருக்கா, நுட்பம் இருக்கான்னு கேட்கலாம். இல்லன்னா நேரடியா வரையறையே கேட்கலாம். சரி, தோராயமாக்கல்னு ஒன்னு இருக்கே. அது கணக்குகள்ல அல்லது அளவீடுகள்ல உண்மையான மதிப்புக்கு ரொம்ப பக்கத்துல இருக்கிற ஒரு எளிய மதிப்பை கண்டுபிடிக்கிறது. தோராயமா சொல்றதுன்னு வச்சுக்கோங்களேன். ரொம்ப நல்லா புரியுது. முழுமையாக்கல், ரவுண்டிங் ஆஃப், இதுக்கும் விதிகள் இருக்கு. அது என்ன விதி? இப்போ 1.864 அப்படின்னு ஒரு எண் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இத 2 தசம இடத்துக்கு முழுமையாக்கணும்னா ம், 3வது தசம இடம் என்ன? 4. அது 5ஐ விட குறைவு. ஆமா. அதனால முன்னாடி இருக்கிற 6ஐ அப்படியே விட்டுடணும். அப்போ 1.86 தான் விட. சரி, 5ஐ விட குறைவா இருந்தா அப்படியே விடணும். அதே மாதிரி 1.867ன்னு இருந்தா 3வது இலக்கம் 7. அது 5ஐ விட அதிகம். ஆமா. அப்போ முன்னாடி இருக்கிற இலக்கம் 6 கூட 1ஐ கூட்டிக்கணும். அப்போ 1.87 ஆகுமா? கரெக்ட். 1.87. இந்த முழுமையாக்கல் கூட MCQல கேட்க வாய்ப்பு இருக்கு. சின்னதா தப்பு பண்ணாலும் விடை மாறிடும். ஆமா இல்லையா? ரொம்ப கவனமா இருக்கணும். அப்போ சுருக்கமா சொல்லணும்னா, இந்த 8ஆம் வகுப்பு பாடத்திலிருந்து நாம முக்கியமா கவனிக்க வேண்டியது SI அடிப்படை அலகுகள், அதோட குறியீடுகள், வரையறைகள். ஆமா. வெப்பநிலை, மின்னோட்டம், பொருளின் அளவு, ஒளிச்செறிவு. அப்புறம் அந்த மின்னோட்டம் ஃபார்முலா I = Q/T, அவோகாட்ரோ எண் மதிப்பு. ரேடியன், ஸ்டெரேடியன் அலகுகள். கடிகாரங்களோட துல்லியத்தன்மை வித்தியாசம். முக்கியமா அந்த துல்லியத்தன்மைக்கும் நுட்பத்துக்கும் உள்ள வேறுபாடு. ஆமா, இது எல்லாத்தையும் நல்லா பாத்துக்கணும். புத்தகத்துல இருக்கிற கணக்குகளையும் நீங்க போட்டு பார்க்கறது ரொம்ப ரொம்ப நல்லது. கண்டிப்பா. ஏன்னா NMMS தேர்வுல நேரடியா இது என்ன
அப்படின்னு கேட்கறத விட நீங்க எப்படி புரிஞ்சிருக்கீங்க, எப்படி அப்ளை பண்றீங்கன்னு பார்க்குற மாதிரி தான் கேள்விகள் இருக்கும். அதனால இந்த கான்செப்ட்ஸ் எல்லாத்தையும் நல்லா தெளிவா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, கேள்வி எப்படி கேட்டாலும் கொஞ்சம் யோசிச்சு நீங்க சரியா பதில் சொல்லிடலாம். நல்ல தைரியமா, உற்சாகமா படிங்க. அருமை. இப்போ 8ஆம் வகுப்பு அளவீடியல் பத்தி ஒரு நல்ல தெளிவு கிடைச்சிருக்கும்னு நம்புறேன். நம்ம டெய்லி லைஃப்ல நம்ம பார்க்குற விஷயங்கள்ல எதோட துல்லியம் உங்கள ரொம்ப ஆச்சரியப்படுத்துதுன்னு சும்மா யோசிச்சு பாருங்களேன். அது ஒரு கடிகாரமா இருக்கலாம், இல்ல நீங்க பயன்படுத்துற வேற ஏதாவது கருவியா கூட இருக்கலாம். நல்ல கேள்வி. அடுத்த உரையாடல்ல நாம வேறொரு பாடத்தோட சந்திக்கலாம். அதுவரைக்கும் நல்லா படிங்க. வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள்.